தானே சொல்ல போறேன். நான் நல்ல விதமா தான் சொல்றேன். தானே பார்த்தேன். இது பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். இல்லையா? என்னப்பா? என்னது? தூசி காத்து. ஓ அப்படியா? மாமா நீங்க யாரு காத்துல கையாட்டுறதையும் பார்க்காதீங்க. சரி. கெத்தா உட்காருங்க. அப்படியா? நான் எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்க. என்னை பத்தி சொல்லும்போது பாட்டு முடி இருக்குல நங்கூர மாதிரி நான் அப்படி பாடுறேன். அத தான் சொல்ல வந்தேன். இப்ப அவர் சூப்பரா விளந்து விடுவேன். தன்னனான நானன நானே தன்னானே தானனான நானன நானே தன்னனான நானன நானே தன்னானே தானனான நானன நானே தானனான நானன நானே பாட்டு பாடு. தன்னானே தானனான நானன நானே கோவக்கார மச்சானும் இல்ல ஏன் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல கோவக்கார மச்சானும் இல்ல ஏன் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார் சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை செய்வார் கோவக்கார ஆனா கோவக்கார அவர் கோவக்கார மச்சானும் இல்ல ஏன் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருங்க. இப்படி போயிட்டு அண்ணன் கூப்பிடுங்களேன் அண்ணா அப்படியே சிரிச்சுட்டாங்க. இதுக்கே நீங்க ஒரு குத்தாட்டம் போடு போடு. தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்னது? என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல தாங்கிடுவார் ஏங்கிடுவார் தாங்கிடுவார் ஏங்கிடுவார் தங்கமேண்டவும் போடுவார் தண்ணி போட்டு ஆனா தண்ணி போட்டு அவர் தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல என்னது இது? வெறும் ஆக்டிங்க இப்படி என்ன? நீங்களும் பதறீங்க, ஸ்டாண்ட் பதறது, எல்லாம் பதறீங்க. சும்மா குளிக்க போறேன் ஓடி வந்து ஒண்ணுமில்ல, வெறும் நடிப்பு தான். அதுக்கு ஏன் பதறீங்க? லவ் பாருங்க, 2 லவ். இது உங்களுக்கு அந்த சவுப் ட்ரெஸ்ஸுக்கு. ஓடிட்டு சொன்னதும் இல்ல என்னது? என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்ல ஓடிட்டு சொன்னதும் இல்ல சும்மா. என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்ல ஆசையோடு பேசிடுவார் ஆசையோடு பேசிடுவார் அழகின்னு கூப்பிடுவார் ஓடின்னு என்ன ஓடின்னு வெளிய ஓடின்னு சொன்னதும் இல்ல என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்ல உருட்டுலயே மகா உருட்டு இதான். அப்படி இல்லையா? ஓடின்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் வீட்டுல உங்களை எப்படி கூப்பிடுவாரு? எப்படி எப்படி எப்படி? நான் நம்ப மாட்டேங்க, சும்மா சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். நீங்க கூப்பிட சொல்லுங்க. ஆ? எப்படி கூப்பிட்டீங்க? செல்லம் நங்கூர மாதிரி எதிரடிக்கு போனது நானு. சரி. என் மச்சான் என்ன மறந்து போனது என்ன? விஜய் டிவில எதிரடிக்கு போனதுனால என் மச்சான் என்ன மறந்து போனது என்ன? அடியாத்தி. பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி போட்டி போட போனதென்ன? இருமா. அம்மா, ஒரு நிமிஷம். ஐயோ. ஒரு நிமிஷமா. ஏய், ஒரு நிமிஷம்ப்பா. ஏப்பா இவ்வளவு பேர் இருக்கீங்களே, இந்த அக்கா விட்டு அழுகுறாங்களே, ஏதாவது கேட்க மாட்டீங்களா நீங்க? இருங்க. நானே பதட்டத்துல இருக்கேன். பெருமையா சொல்றேன்னு சொல்லி நல்லா தான் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் அந்த ஏமா என்னைய பாடுற செல்லம்? என்ன? அப்புறம் கடைசியா முடிக்கும் போது ஏதோ எதிரணிக்கு போனேன், உன்னைய மறந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஆமா. என்னைய பாரு. என்ன? நான் உன்னைய மறந்துட்டு நான் வேற யாருக்கிட்டாச்சும் பேசியிருக்கிறேன், பேசிருக்கீங்க. பழகி இருக்கிறேனா? பழகிருக்கீங்க. யார் நானா? ஆமா. இங்க பாரு, இங்க இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு என்னைய பத்தி. உன்னைய தவிர நான் வேற சரி, சரி, யாராவது பாத்துருக்கேனா பேசியிருக்கேனா வேற பழகி ஸ்பீக்கர் தூக்கி டம்முன்னு போட போறாரு கோவத்துல. இருங்க இருங்க போகர் மாட்டின எதுவா இருந்தாலும் பேசிக்குவோம். பேசிக்கிறோம். கேட்டு பார்க்கவா நானு உங்களை பத்தி கேட்டுறவா? என்னைய பத்தி கேட்டு பாரு, யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருமா. இவர் என்னைய தவிர வேற யார்ட்டையும் பேசினது இல்ல. யாரு யாருது? பிரியங்காவை பார்த்ததுனால நான் வந்து அது என் மேல பிரியம் மறந்து போனது என்ன? அது வந்து நான் வந்து சும்மா பாட்டு பாடி செந்து ஐயோ சேர்ந்த ஜோடி
சேர்ந்த ஜோடி ஓட்டி போன போனது என்ன தன்ன நானே 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 ஆஹா. ஆஹா. பிரியங்கா, உனக்காக என் உயிரையும் தரேன். கவலைப்பட நான் கேக்குறேன் அக்கா, உங்க உடச்சாங்க. இன்னொரு ரத்தம் வருது. படத்தை பார்த்துக்கியா, அடி உழுகுதியா? என் பொண்டாட்டியோட என்னை அடிச்சதில்ல. அண்ணா என்ன அடிச்சு போட்டேன்? என் மாத்தியா. ஏ, சிவன். ஐயா, ஐயா. ஏய், சானா, நிப்ப. ஐயோ அண்ணே வேணானே. பார்த்துட்டு கேமரா ஓடிக்கிட்டு ஏய் இருக்கு. ரெண்டு பேரும் கை விடுங்க எப்படி அடிக்கிறான்னு பாக்க என்னப்பா விட்டுட்டியா? சரி, போட்டு, ஓகே. காப்பாத்துறான். ஊர்ல பாதி பிரச்சனை பெருசாகுது இந்த மறிக்கிற ஆளுங்கனாலதான் இல்லன்னா வந்து அது கரெக்டா முடிஞ்சிரும் ரெண்டு பேரும் பிச்சு புடி வச்சிருக்கோம் எது? நீங்களே பார்த்துக்கிட்டு. போட்டோ கரெக்டா அவருக்கு எடுத்து கொடுத்தது யாரு எல்இடி அந்த ஆர்காரமா இருக்க. அந்த அதான் அண்ணனுக்கு அவர்தான். எடுத்து கொடுத்தது யாரு நான் இல்லக்கா. உங்க ரெண்டு பேரும் போகும்போது கவனிச்சுக்கிறேன் கூட்டு சதியா? இருக்கட்டும். என்னது கூட்டு சதியா ஆமா. வரையில எனக்கு நீங்க தான் தெரியும். அவர்ட்ட அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தீங்க இல்ல, எல்இடி அது நான் வேற காரங்க விஷயம் சொன்னேன். அந்த நேரம் கரெக்டா போட்டோ போட்டுருப்பா இல்லம்மா, இங்க பாரு, பேச்ச மாத்தாத. நான் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன்? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? எங்க 6-7 வருஷம் ஆயிருச்சு. இந்நேரம் எல்லாருமே அந்த விஷயத்தை மறந்துருப்பாங்க. ஆமா எஸ்பி. கேட்டோன்னே இங்க ஒருத்தர் பேரோட சொல்றாரு இல்ல அத ஞாபகப்படுத்துற நீதானே. ஆமா. நான் அவ்வளவு தூரம் சொல்லி கூட்டி வந்து இவ்வளவு பேர் முன்னாடி என்னை நிக்க வச்சு பாருங்க சகல. பணத்தெல்லாம் போட்டு என்ன ஒரு நெஞ்செழுத்தா அதானே. சகல. சொல்லுங்க சகல. அட்டிய பார்த்தது இல்லையா? இல்லையே. இன்னைக்கு இருக்கு. வெள்ளுக்க போறாரு இன்னைக்கு அடி. ஐயா, வீட்டு பக்கம் வந்துடாதீங்க இன்னைக்கு. கொளுத்துறாரு கோவம் இன்னைக்கு. நீங்க பாருங்க. இங்க பாரு இவர் அடிக்க போறாருன்னொட்டியும் அங்க ஒரு அண்ணனுக்குலாம் அப்படி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு ராஜி வீட்டுல போய் நல்லா நொக்கு வாங்க போறாண்டி அடி வாங்குடி நல்லா அப்படி ஒரு சந்தோஷமா சிரிக்கிறாரு ஆனா நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்கயா பாக்கதான் அப்படி சிரிச்சிட்டே பால் வடிகிற முகம் மாதிரி இருக்கு ஆனா அடி இடி மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுங்க. அம்மா அடி அடிப்பாருக்கா அதுலயும் போர்வை கனமான போர்வை எல்லாம் ஊற வச்சுட்டேன்னா அப்படி எடுத்துருவாரு எடுத்து அடிப்பாரு பாருங்க என்னது ஓர்வை அடிப்பாரா? அட கன்றாவியே. ஐயோ, அடிச்சு வெளுத்து விடுங்க. கூட்டு வந்து கேவலப்படுத்தி விட்டீங்க. அடிக்கிறாராம் அடிக்கிறார் ஏங்க ஏங்க இன்னொரு பாட்டு இருக்கு போதுமா, சொன்ன வரைக்கும் போதும். கொஞ்சம் கௌரவமா நீங்க இருக்கு. போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியா போதுமா, போங்க. தேங்க்ஸ்க்கா வேற ஏதாவது டிப்ஸ் வேணா என்கிட்ட கேளுங்க ஏது மறுபடியும் கொளுத்தி போடுறதுக்கா? ஞாயிற்றுக்கிழமை வாட்ஸ்அப் பண்றேன் உங்களுக்கு கௌரவம்னு. ஐயோ, ஐயோ. ஐயா, படம் நான் தான் அப்பதே சொன்னல வேண்டாம் வேண்டாம். நீங்களா தான் போய் மாட்டிக்கிட்டீங்க. வருத்தமா ஐயோ சகல வருத்தப்படாதீங்க சகல. விடுங்க விடுங்க. எங்க வந்திருக்கான்? நம்ம கரூர் மண்ணுக்கு வந்திருக்கோம். இங்க எந்த இருக்கவங்க யார் ஊருக்கு? தெரியுமா? யாரு தெரியும்? யாரு? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நாங்கெல்லாம். அப்படிங்கிறீங்களா? அப்ப நம்ம சங்க பாட்டு ஒண்ணு போட்டுருவோமா? கண்டிப்பா போட்டுருவோம். ஓகேவா? போடுறதெல்லாம் இருக்கட்டும். இதே பாட்டை நீங்க விஜய் டிவில பாடும்போது ஆமா. சிவகார்த்திகேயன்